ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் காட்டினேன். ஸோ பாருங்கள், கிலோமீட்டரில் கணக்கில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சாலை மறியல் பண்ணிட்டாங்க. லாக் ஆகிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டை முடிச்சு ரிட்டன் வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன கவனம் தேவைன்னா, இப்போ இந்த வேன் வருது. ஸோ இந்த வேனுக்கு ரைட் சைடு யாராவது போனாங்கன்னா அவன் இன்னும் நல்லா ஏறி வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஆளை தயவுசெய்து ஓவர்டேக் பண்ண நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த ரோடு அகலம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ 2 வண்டி போகலாம், அப்படி தான். இப்போ இந்த இனோவா பார்த்தீங்கன்னா அதை பைக் வருது, ஓவர்டேக் பண்ணுது. நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அதேமாரி நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்டில் ஒரு பைக் போகுது. இதை ஓவர்டேக் பண்ணுறப்ப ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா, இப்போ இந்த 2 வீலர் வருது, இதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டு. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வந்து தயவு செய்து அவசரப்பட்டு ஏறாதீங்க. பாருங்க எப்படி இருக்கு. நேம் போட்டிருக்கு. தூத்துக்குடி ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு, அது தெரியும். மதுரை தெரியும், ராமேஸ்வரம் தெரியும், எல்லாமே லெஃப்ட்டு தான். டேய் விளாடுற இடமாடா தம்பி, ஓரமாக இப்போ விளாடுங்கடா. ஹை 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 ஹை. பாருங்களேன், மாடு இருக்குது. சரி, நம்ம கார் வருதுன்னு தெரிஞ்சும் அப்படியே ஏறி வராங்க. என்னத்த சொல்ல, அவ்வளோ அவசரமா? ரைட்டு திரும்பணும். அங்கே ஒரு காரன் எல்லாத்தையும் மறிச்சு நிற்கிறான். எதுக்குன்னு தெரியலையே, எதுக்கு அப்படி நிற்கிறான்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து தூத்துக்குடி சிட்டி, நடு சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ 17 காட்டுது. பரவாயில்லைங்க. செம்ம ஒஸ்ட்டு ரோடு, சிங்கிள் வே, செம்ம டிராஃபிக்கு. ஸோ எத்தனை 4:15 கிளம்புனேன், 5, 6, 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணேன். ஆனாலும் மைலேஜ் இப்போ அப்படியே நிற்கணும் உடனே குறையுது. 16.9 வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் வீட்டுக்கு போய் சேரலை. பட் தூத்துக்குடி சிட்டி வந்து ஓரளவு தாண்டிட்டேன். ஃபுல்லாக தாண்டிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க மொத்தமே. நான் கிளம்புன இடத்துல இருந்து மெய்யானபுரம், திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பா. ஸோ வீட்டுக்கு வந்து போய் சேரேன்னா 2.5 மணி நேரம் 50 கிலோமீட்டருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரோடு தான் அந்தளவுக்கு ஒஸ்ட்டுங்க. முக்காணி முன்னாடி இருந்து ஆத்தூர் போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் தான், தாண்டவே முடியல. என்னென்னா மேலே போட்ட புது ரோடு எல்லாம் அப்படியே பேந்து போயிடுச்சு. ஸோ டங்குன்னு போட்டு அடிக்குது. என்ன பண்ண, ஒரு 5-6 காருங்க, 6 காரு. நான், எனக்கு பின்னாடி ஒரு 4-5 காரு, எனக்கு ஃப்ரெண்டில் ஒருத்தர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தான் வந்தோம். அந்தளவுக்கு செம்ம ஒஸ்ட்டாக இருக்குங்க. தூத்துக்குடி உள்ள கேட்கவே வேண்டாம். ஒரு கார் ஓட்டுவதற்கு தகுதி இல்லாத நகரம் தூத்துக்குடி. பார்த்தீங்கன்னா இன்ச்சாக நகழுதுங்க, முடியலை. ஹெவி டிராஃபிக், எல்லாம் அந்த தண்ணிக்க வண்டி. நடு ரோட்டில் தான் எல்லா வண்டியும் போகிறாங்க வராங்க. ஸோ யாரும் லெஃப்ட்டு ரைட்டு இறங்க பயப்படுறாங்க. இந்த ஒரு சில வண்டி லெஃப்ட்டில் இறங்கி வந்துடுது. அங்கே ஒரு லாரி வேறு நின்றுட்டு இருக்கு, எதுக்குன்னு தெரியல. அதான் உள்ள டிராஃபிக்கு. அப்படியா? ஐயோ, சுத்த ஒஸ்ட்டுங்க. இல்லை வேற எல்லாம் ரைட்டில் ஏறி வரானுங்க. வாடா, அப்படிதான் வா. எங்கடா போற?
தான் பண்ணுறாங்களோ அந்த ஏரியா கவுன்சிலர், பஞ்சாயத்து, எம்எல்ஏ, ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்கங்க. கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது. கொஞ்சமாச்சும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒன்றுமே பண்ணல. அப்படியே கிடக்கு தண்ணி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவாக வெயில் அடித்து வத்தினா தான் உண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எத்தனை நாள் ஆக போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் காட்டினேன். ஸோ பாருங்கள், கிலோமீட்டரில் கணக்கில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சாலை மறியல் பண்ணிட்டாங்க. லாக் ஆகிட்டேன். இனி எப்போ எப்படின்னு ஒன்றும் தெரில. இன்னும் 1 hour ஆகலாம். ஸோ நான் காரை ஆஃப் பண்ணிட்டேன். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மணி எத்தனை 7:17. ஸோ 4:11 கிளம்புனேன். கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம். இன்னும் இந்த போராட்டம் சாலை மறியல் ஓடலை. ஸோ இப்போ ஒரு சைரன் சவுண்டு கேட்குது. அது போலீஸா இல்லை ஆம்புலன்ஸான்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகுதுன்னு நினைக்கிறேன், விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்து சொல்கிறேன். முட்டியில் தூத்துக்குடி நிலைமையை பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டிராஃபிக் கொஞ்சம் விட்டுட்டாங்க. சைரன் சவுண்டு கேட்டுச்சுனால அதோடு விட்டாங்க. டிராஃபிக்கை வந்து தாண்டிட்டேன். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நம்ம வீட்டுக்கு போவேன். மணி 7:25. ஸோ 7:35 40 வீட்டுக்கு போயிடுவேன். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணால் 3.5 மணி நேரங்க. 50 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி தூத்துக்குடியோட நிலைமை, சிச்சுவேஷன். என்றும் மாறும், என்றும் தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட், டேக் கேர், பாய் பாய், see you, குட் நைட்.